இந்த வீடியோவில் மேப் அண்ட் வீக் மேப் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேப் பார்க்கலாம், அதுக்கப்புறமா வீக் மேப். ஃபைனலாக மேப்க்கும் வீக் மேப்புக்கும் உள்ள யூஸ் கேஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா கார்பேஜ் கலெக்டர் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மேப். ஸோ இயர் 6 கொண்டு வந்த நியூ ஃபீச்சர் தான் மேப். ஓகே, மேப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற கீ வேல்யூ ஸ்பேஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ மேப்ன்றது ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து எதுக்காக மேப்பு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று போடுறேன். ஜஸ்ட் ஒரு நேம் ஏபிசி. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் PQR. நெக்ஸ்ட் வந்து C என்ற ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த C என்ற ஆப்ஜெக்ட்குள்ளே நான் ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 வந்து ஒரு கீயாக கொடுக்கணும். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளே வந்து என்னோட கீ வந்து ஆப்ஜெக்ட் 1ன்னு கொடுக்குறேன். வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து வெல்கம்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ console.logல போட்டு பார்த்துடலாம். console.log of C. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது, வெல்கம்னு இருக்குது. வேல்யூ வந்து வெல்கம்னு இருக்குது, பட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற நேம் வந்து எனக்கு விசிபிளாக இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆப்ஜெக்ட் 2 வந்து கீயாக கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் 2 ஈக்குவல் டு வேல்யூ வந்து வெல்கம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்கேன், பட் இங்கே டிஸ்பிளே ஆகிறது வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ இது மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. வேணா இது வந்து வேல்யூ வந்து வெல்கம் 1, இது வெல்கம் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் 2 என்ற வேல்யூ மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, இந்த வெல்கம் 1 என்ற வேல்யூ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகலை. இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு கீயாக இல்லை. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு கீயாக இருக்குது, பட் அதுக்குள்ளே இருக்கிற நேம் ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு விசிபிளாக ஆகலை. ஓகே, ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம மேப்க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ மேப்ன்றது ஜாவாஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். C என்ற ஆப்ஜெக்ட்குள்ளே நேம் XYZ. நெக்ஸ்ட் வந்து மேப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். மேப் ஈக்குவல் டு நியூ ஆப்ரேட்டர் மேப் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இப்போ மேப்பில் என்னென்ன மெத்தட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குன்ட்டு பார்த்துடலாம். மேப் டாட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி. ஸோ கிளியர் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்து அதோட மேப் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனே பாயிண்ட் அவுட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட். ஓகே, மேப் ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட். அதுக்குள்ளே வந்து கிளியர் மெத்தட் வந்து இருக்குது. கிளியர் ப்ராப்பர்ட்டி எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா கிளியர் மெத்தடை வந்து பாயிண்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிலீட் இருக்குது, என்ட்ரிஸ் இருக்குது, ஃபார் ஈச் மெத்தட் இருக்குது. ஸோ ஃபார் ஈச் மெத்தட் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ மேப்ன்றது ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்ட். கெட் இருக்குது, ஆஸ் இருக்குது, கீஸ் இருக்குது, செட் இருக்குது, சைஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சைஸ் ப்ராப்பர்ட்டி என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து செட், அதாவது இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம இந்த மேப்குள்ளே செட் பண்ண போகிறோம். மேப் டாட் செட். ஃபர்ஸ்ட் வந்து கீயை வந்து ஆப்ஜெக்டாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து வெல்கம்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மேப் டாட் செட், இன்னொரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன், ஆப்ஜெக்ட் 2 வெல்கம்.
console.log of map. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் வந்து கீ வந்து ஆப்ஜெக்ட். ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட், அதில் நேம் இருக்குது, நேமுக்கு வேல்யூ வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த வெல்கம் என்ற வேல்யூ வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் 2, நேம் வந்து PQR, வேல்யூ வந்து வெல்கம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், map.set ஆப்ஜெக்ட் 1ன்னே கொடுக்குறேன். ஸோ ஏற்கனவே ஆப்ஜெக்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேப்பில் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாரு. திரும்ப வந்து ஆப்ஜெக்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கீ வேல்யூ பேட்ச் தான் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து ABC, ஒன்று வந்து PQR. ஸோ நான் 3ஆவதாக செட் பண்ணியிருக்கிறத வந்து மேப் வந்து எடுத்துக்கல, ஏன்னா ஆப்ஜெக்ட் 1 ஆல்ரெடி மேப்குள்ளே விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னும் வாட்டி விசிட் பண்ணும்போது அது வந்து எடுத்துக்கல. ஸோ மேப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். யூனிக் கீஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 வந்து விசிட் பண்ணுறாரு, மேப்பில் வேல்யூ வந்து வெல்கம்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 2 விசிட் பண்ணுறாரு, அவரை நான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணல. ஆப்ஜெக்ட் 1ஓட வேல்யூ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அல்லோன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1ல் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அல்லோன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப விசிட் பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் பண்ணதுனால ஓவர் ரைட்ஸ் ஆகிருக்கு. வெல்கம்க்கு பதிலாக அல்லோன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து map.delete. ஸோ delete மெத்தட் மூலயமா நம்ம கீயை வந்து delete பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் 1 நான் delete பண்ணுறேன். ஸோ PQR மட்டும்தான் இருக்கிறாரு, ABCயை delete பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து மேப்குள்ளே இல்லை. நெக்ஸ்ட் வந்து சைஸு. ஸோ map.size சைஸ் ப்ராப்பர்ட்டி, மேப்குள்ளே என்ன சைஸ் இருக்குன்ட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 1ன்னு ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் 1 நான் delete பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் 2 மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ எனக்கு சைஸ் வந்து 1ன்னு ரிட்டர்ன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து as. ஸோ map.as ஆப்ஜெக்ட் 1 இருக்கிறாரான்ட்டு செக் பண்ணுறேன். இருந்தார்னா மேப்குள்ளே ஆப்ஜெக்ட் 1 வந்து இருந்தார்னா ட்ரூ என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும், அப்படி இல்லாட்டி எனக்கு ஃபால்ஸ்ன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகுது, ஏன்னா நான் as மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே delete மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து நான் delete பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து clear. ஸோ map.clear மெத்தட் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ undefined. ஓகே, ஸோ map.clear முன்னாடி கொடுக்குறேன் மெத்தட். ஸோ இந்த மாதிரி நம்ம 1 by 1 கொடுக்குறது பதிலாக ஒரே சிங்கிள் லைனில் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். அது எப்படின்ட்டு ஒரு வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது, நோ ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள எதுவுமே இல்லை, ஏன்னா கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணதுனால மேப்குள்ளே நான் எல்லாமே delete பண்ணிட்டேன், அதாவது கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ உள்ளே வந்து என்னென்ன இருக்கோ, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் கீ வேல்யூ பேஸ் இருக்கோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கெட் மெத்தட். ஸோ கிளியர் மெத்தடை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். map.get மெத்தட் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுப்போம், அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஆப்ஜெக்ட் 2ன்னு கொடுத்துருக்கேன், வேல்யூ வந்து வெல்கம்னு எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, இது வந்து கெட் மெத்தட் வந்து நம்ம ஆப்ஜெக்டாக கொடுப்போம், அதாவது கீயை வந்து நம்ம கொடுப்போம், வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆப் எப்படி ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்டாக இருக்குன்ட்டு பார்க்கலாம். டெலிட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 இருக்குது, ஆப்ஜெக்ட் 2 இருக்குது, இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த map.clear
செட் ஆப்ஜெக்ட் 3 கீ வந்து ஆப்ஜெக்ட் சாரி இங்கே வந்து சீனு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் 3ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆப்ஜெக்ட் 3. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஃபார் ஆஃப் லூப் லெட் ஐ ஆஃப் மேப் டாட் கீஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணால் அந்த மேப்புக்குள்ளே இருக்கிற கீ வேல்யூஸ் மட்டும், அதாவது கீஸ் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக் ஆஃப் கீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 3 ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. இந்த இடத்துல வேல்யூ வந்து கொடுக்குறேன் வெல்கம். ஸோ வேல்யூ வந்து சேமாக இருக்கலாம், வேல்யூ என்ன வேணால் கொடுக்கலாம். கீ வந்து பார்த்தீங்கன்னா கீ என்ன வேணால் கொடுக்கலாம், ஆப்ஜெக்டாக கொடுக்கலாம், இல்லை அரே ஆப்ஜெக்டாக கொடுக்கலாம், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, பட் கீ வந்து யூனிக்காக இருக்கணும், சேமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்குள்ளே நேம் என்ற ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டு $sign I dot name. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற நேம் அதோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லை வேல்யூஸ் மெத்தட் இருக்குது. வேல்யூஸ் மெத்தட் யூஸ் பண்ணால் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். வேல்யூ ஈக்குவல் டு ஜஸ்ட் ஐ மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல நான் டேரெக்டாக ஐனே கொடுக்குறேன். ஸோ வேல்யூ அலோ வேல்யூ ஈக்குவல் டு வெல்கம். வெல்கம் வந்து 2 வேல்யூவாக இருக்குது. ஓகே, ஆப்ஜெக்ட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோன்னு இருக்குது, வெல்கம் வந்து 2 வேல்யூவாக இருக்குது. ஆப்ஜெக்ட் 2க்கும் வெல்கம் இருக்குது, ஆப்ஜெக்ட் 3க்கும் வெல்கம்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு கீவும் வரணும், வேல்யூவும் வரணும். ஸோ என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஃபார் ஈச் மெத்தட். மேப் டாட் ஃபார் ஈச் மெத்தட் கால் பேக் ஃபங்க்ஷன். ஆர்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கீஸ், இன்னொன்று வந்து வேல்யூஸ். arrow function console dot log off. ஸோ இங்கே வந்து நேம் ஈக்குவல் டு $sign keys dot name ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ஈக்குவல் டு $sign values. ஓகே, நேம் வந்து அன்டிஃபைன்ட், வேல்யூ வந்து ஆப்ஜெக்ட்னு வருது. ஸோ இந்த இடத்துல மாற்றி கொடுக்கணும். ஃபார் ஈச் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து வேல்யூஸ், செகண்ட் தான் கீஸ் வரும். ஸோ நேம் வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ ஒரு வேல்யூவாக வரும், ஒரு வேல்யூவாக நம்ம ஃபார் ஈச் மெத்தட்குள்ளே நம்ம டிஸ்பிளே பண்ணி வைக்கணும். ஸோ இதுலேருந்து நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்ட். மேப்குள்ளே இருக்கிற கீ வேல்யூஸ் பேர்ஸ் வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக ஆப்ஜெக்ட்ஸ் தான் கொடுப்போம், கீயை வந்து ஆப்ஜெக்டாக கொடுப்போம். யூஸ் கேஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னொன்று வந்து என்ன அக்செப்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அக்செப்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து அரே கூட அக்செப்ட் பண்ணோம். ஓகே, ஸோ மேப் டாட் செட் ஜஸ்ட் ஒரு 10ன்னு கொடுக்குறேன். வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர். மேப் டாட் செட் ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுக்குறேன், ஹலோ ஸ்ட்ரிங். மேப் டாட் செட் ஒரு அரேயில் கொடுக்குறேன், எலமெண்ட்ஸ் கொடுக்குறேன், 5 எலமெண்ட்ஸ் அரே. நெக்ஸ்ட் console dot log of map. ஸோ 6 இருக்குது, ஒன்று வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது, கீ வந்து 10, வேல்யூ வந்து நம்பர், ஸ்ட்ரிங் இருக்குது,
அரேவும் அக்செப்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மேப்பில் வந்து நோ ப்ராப்ளம், கீஸ் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம், அதே மாதிரி வேல்யூஸ் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வீக் மேப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மேப்புக்கும் வீக் மேப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேப்பில் வந்து கீஸ் வந்து ஆப்ஜெக்ட் அக்செப்ட் பண்ணும், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அக்செப்ட் பண்ணும். பட் வீக் மேப்பில் வரும்போது ஆப்ஜெக்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகே, அதுக்கப்புறமா இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேப் வந்து ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்ட், பட் வீக் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ரபிள் கிடையாது. வீக் மேப் வந்து இட்ரபிள் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ வீக் மேப்பும் ஒரு ஆப்ஜெக்ட் தான், பட் இட்ரபிள் ஆப்ஜெக்ட் கிடையாது. லெட் வீக் மேப் ஈக்குவல் டு நியூ ஆப்ரேட்டர் வீக் மேப் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ delete இருக்குது, get இருக்குது, as இருக்குது, set இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம கீஸ் வேல்யூஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. சேம் அதே மாதிரி சைஸ் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ண முடியாது. வீக் மேப் செட் மெத்தட், ஆப்ஜெக்ட் ஒன்று வந்து செட் பண்ணுற வேல்யூ வந்து வெல்கம். ஸோ வேல்யூ வந்து நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இதுலேயும் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கணும். வீக் மேப் டாட் செட் ஆப்ஜெக்ட் 2 வெல்கம். வீக் மேப் டாட் செட் ஆப்ஜெக்ட் 2 திரும்ப ஆப்ஜெக்ட் 2 வந்து விசிட் பண்ணுறாரு. ஓகே, ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டாரு. ஓகே, வீக் மேப் டாட் செட் ஆப்ஜெக்ட் 3 வெல்கம். இப்போ நம்ம console டாட் லாகில் போட்டு பார்த்தலாம். console டாட் லாக் ஆஃப் வீக் மேப் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இருக்குது, கீயா 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. பட் நான் 4 வாட்டி செட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ஆப்ஜெக்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டாரு வீக் மேப்குள்ளே. திரும்ப விசிட் பண்ணும்போது வீக் மேப் வந்து அக்செப்ட் பண்ணல. ஓகே, ஸோ ஆல்ரெடி இருக்கிறதுனால இன்னொரு வாட்டி எடுத்துக்காது இந்த வேல்யூவை. ஸோ கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி தேர்டில் இருக்கிறாரு, அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் 2ல் இருக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் தான் அதுக்கப்புறமா செகண்டில் எஸ்ஒய்செட், ஃபர்ஸ்ட்டில் வந்து பிக்யூஆர். பட் நான் லாஸ்ட்டில் தான் பிக்யூஆரை வந்து செட் மெத்தட் யூஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து ரிவர்ஸில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட் கொடுத்தா வேல்யூ வந்து கெட் பண்ணும், வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் மெத்தட். ஸோ ஆஸ் வந்து அந்த கீ இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ தான் கொடுக்கணும். ஆப்ஜெக்ட் 1 கீ வந்து இருக்கான்ட்டு செக் பண்ணுது. ஸோ ட்ரூ. இதே வந்து இந்த இடத்துல வீக் மேப் டாட் delete மெத்தட் யூஸ் பண்ணுறேன். எந்த கீயை delete பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 2 வந்து delete பண்ணுறேன். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் 2 இருக்கிறாரா இல்லையான்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், ஏன்னா நான் முன்னாடியே delete பண்ணிட்டேன். ஸோ வீக் மேப் ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா delete மெத்தட் இருக்குது, கெட் மெத்தட் இருக்குது, ஆஸ் மெத்தட் இருக்குது, செட் மெத்தட் இருக்குது. ஓகே, செட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கீ வேல்யூ வந்து செட் பண்ணிக்கலாம் வீக் மேப்குள்ளே. ஆஸ் மெத்தட் வந்து அந்த கீ இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுறதுக்காக ரிட்டர்ன் வந்து பூலியன் வேல்யூஸ் வந்து வரும், இருந்துச்சுன்னா ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து கெட் வந்து ஒரு கீயை வந்து கொடுப்போம், வேல்யூ வந்து கெட் பண்ணும். நெக்ஸ்ட் delete கீயை வந்து கொடுப்போம், அந்த கீ வந்து கீ ப்ளஸ் வேல்யூ வந்து delete பண்ணிடும் எங்கன்னா வீக் மேப்குள்ளே. ஓகே, ஸோ வீக் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து யூஸ் கேஸ் பற்றி பார்க்கலாம். மேப்க்கும் வீக் மேப்க்கும் உள்ள யூஸ் கேஸ். ஃபஸ்ட்டு யூஸ் கேஸ் வந்து பார்க்கலாம். அதாவது யூசர் வந்து விசிட் பண்ணுற
அதாவது மேப்பில் விசிட் பண்ணார்னா அதோட கவுண்ட் வந்து நான் நோட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மேப் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், மேப் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து போட்டுடலாம். ஃபங்க்ஷன் கவுண்ட் யூசர். ஸோ கவுண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போட்டுடலாம். ஆப்ஜெக்ட் 1 ஏபிசி ஈக்குவல் டு நேம் வந்து ஏபிசி. நெக்ஸ்ட் கவுண்ட் யூசர் ஏபிசின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஏபிசி let count equal to map.get. ஃபர்ஸ்ட் இருக்கிறாரா இல்லைன்ட்டு செக் பண்ணிடலாம். யூசர் கீ வேல்யூ வந்து கெட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வேல்யூ இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் வேல்யூவாக 0ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து செட் பண்ண போகிறேன். map.set ஏபிசி ஆப்ஜெக்ட் கீ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் +1. அதாவது நியூவாக விசிட் பண்ணுறாருன்னா, மேப்குள்ளே நியூவாக விசிட் பண்ணுறாருன்னா 0என்ற வேல்யூ வந்து வரும். கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 + 1 வேல்யூ வந்து 1ன்னு என்னோட கவுண்ட்டில் வந்து இருக்கும். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு இருக்கும். திரும்ப விசிட் பண்ணுறாருன்னா அவரோட கீ வேல்யூ வந்து கெட் பண்ணிக்கிறேன். யூசர் கீயில் இருக்கிற வேல்யூ வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ 1ன்னு இருக்கும். 1 வந்து நான் திரும்ப விசிட் பண்ணாருன்னா கவுண்ட் வந்து 2ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வேல்யூ வந்து 2ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஏபிசி டு நல் ஆப்ஜெக்ட். ஸோ நல் ஆப்ஜெக்ட்னா அதாவது இந்த ஏபிசி என்ற யூசர் வந்து லீவ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ நல் என்ற ஆப்ஜெக்ட் வந்து வேல்யூவாக கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆகும்னா லீவ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து லீவ் பண்ணும்போது இந்த நேம் த ப்ராப்பர்ட்டி வந்து கார்பேஜ் கலெக்டட் ஆயிரும். ஓகே, கார்பேஜ் கலெக்டட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து map.forEach மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ, நெக்ஸ்ட் வந்து கீ, நெக்ஸ்ட் console.log of key equal to $key .name. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ equal to $value. user is not defined. line number 3. ஓகே, இங்கே வந்து யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஓகே, ஸோ ஏபிசி தான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த கீ தான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி, வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. நான் பட் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்ற யூசர் வந்து லீவ் பண்ணிட்டாரு. லீவ் பண்ணாலும் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டா அந்த யூசர் வந்து லீவ் பண்ணிட்டா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ மேப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்க்குரிய இந்த கீக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். அதை வந்து கார்பேஜ் கலெக்டர் ஆகாது. ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வீக் மேப் வந்து யூஸ் பண்ணலாம். வீக் மேப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் இந்த யூசர் வந்து ஏபிசின்ற யூசர் வந்து லீவ் பண்ணிட்டா வீக் மேப்குள்ளே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்டர் ஆயிரும். ஓகே, நல் வந்து நான் அசைன் பண்ணிட்டா இங்கே வந்து கார்பேஜ் கலெக்டர் ஆயிரும். பட் மெமரியில் வீக் மேப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக் மேப் யூஸ் பண்ணியிருந்தா வீக் மேப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்டர் ஆயிரும். சப்போஸ் நான் மேப் யூஸ் பண்ணியிருந்தா கார்பேஜ் கலெக்டர் மேப்குள்ளே ஆகாது. ஓகே, மெமரியில் அப்படியே தான் இருக்கும், ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ் கேஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேப் ஆப்ஜெக்ட் மேப் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ப்ராசஸ். ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு
நேம் வந்து ஏபிசி. ரிசல்ட் 1 ஈக்குவல் டு ப்ராசஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் 1 லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மேப்குள்ளே இருக்கிறாரா இல்லையான்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ மேப் டாட் ஆஸ் ஆப்ஜெக்ட் 1 என்ற கீ வந்து இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ஓகே, ஸோ இருந்தார்னா இந்த வேல்யூவை வந்து நான் கெட் பண்ணும், இல்லைன்னா நான் இந்த கீயை வந்து செட் பண்ணும், கீ ப்ளஸ் வேல்யூ. ஸோ இப்போ இல்லை, ஓகே, நாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இல்லைன்னா என்ன பண்ணோம், ரிசல்ட் என்ற ஒரு வேரியபிள்குள்ளே என்னோட ஆப்ஜெக்ட் 1 வந்து கொடுக்குறேன். ஸோ மேப் டாட் செட், இல்லைன்னா நான் செட் பண்ணும், கீ வந்து ஆப்ஜெக்ட் 1, வேல்யூ வந்து ரிசல்ட், சேம் அதே ஆப்ஜெக்ட் தான் செட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா எல்ஸ் ரிட்டர்ன் மேப் டாட் கெட். அதாவது இங்கே வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன், செட் பண்ணிக்கிறேன். ஓகே, சப்போஸ் இருந்தார்னா கீயை வந்து நான் கெட் பண்ணுறேன், வேல்யூ வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கீ வந்து ஆப்ஜெக்ட் 1, அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கெட் பண்ணி ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரிசல்ட் டு ஈக்குவல் டு ப்ராசஸ் ஆப்ஜெக்ட் 1. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்ட் 1 என்ற கீ வந்து இருக்காது. ஸோ நான் செட் பண்ணிக்கிறேன். செகண்ட் டைம் கால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து தேவையில்லை. கெட் பண்ண வேல்யூ வந்து ரிசல்ட் 1 என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 வந்து லீவ் பண்ணுறது. ஸோ நல்லுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்டட் ஆகிருக்கும். பட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா மேப்குள்ளே வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும், ரெஃபரன்ஸாக அந்த வேல்யூஸ் வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். ஏன்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் மேப் டாட் சைஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. ஓகே, ஸோ அங்கே வந்து ரெஃபரன்ஸாக ஏற்றுக்குது, கார்பேஜ் கலெக்டர் ஆகலை. மேப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் 1 வந்து லீவ் பண்ணுறாரு, லீவ் பண்ணாலும் ஆப்ஜெக்ட் மேப்குள்ளே கார்பேஜ் கலெக்டர் ஆகலை. ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எங்கே போகிறோம், வீக் மேப் வந்து போகிறோம். ஸோ வீக் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்ட் வந்து கிடையாது, அதே மாதிரி சைஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வீக் மேப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் 1 வந்து லீவ் பண்ணோன்னே வீக் மேப்குள்ளே இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 வந்து கார்பேஜ் கலெக்டட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் மேப்க்கும் வீக் மேப்க்கும் இல்லை டிஃப்ரென்ஸ்.